World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் சிவம், சேலத்துலன்னு வரேன். இப்போங்க ஐயா, ஜோதிடத்தில் நாம யோகம்னா என்னங்க ஐயா? நாம யோகம் அப்படிங்கிறது நட்சத்திரம் மாதிரி, அது பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கம். எப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி 27 நாம யோகங்கள் இருக்குது. பொதுவாக ஜோதிடம் சாராதவர்கள், ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட நட்சத்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வீட்டில் சொல்லி வளர்த்திருப்பாங்க, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது 27 நாம யோகங்களை பற்றி பெருசாக நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. இது பஞ்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த அங்கத்தோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கான யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் 27 நாம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 27 நாம யோகத்தில் ஏதாவது ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்போம். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நான் விஷ்கம நாம யோகத்தில் பிறந்திருக்கேன். இந்த நாமயோகம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடியது. கிரகத்தில் பஞ்சகோள்களில் பார்க்கும்போது குருவோடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த நாமயோகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் இயக்கிக்கிறது மூலிமா நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதன் மூலிமா நம்ம செஞ்சு அந்த நாமயோகத்தை சிறப்படைய செய்ய முடியும். ஐயா, இப்போ நாமயோகத்துக்கு பொதுவாக எந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணலாம்? பொதுவாக 27 நாமயோகத்துக்காரங்களும் பொதுவாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே இந்த பரிகாரம் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம். ஏன்னா இது ஆகாய தத்துவத்தில் இயங்குறனால ஆகாயத்தில் பறக்கக்கூடியது பறவை. ஸோ பறவைகளுக்கு உணவளித்தல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். பிராமணர்களுக்கு உணவு கொடுத்தல் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா குருவோடைய கண்ட்ரோலில் இயங்குறனால. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க அடிக்கடி விமான பயணம் போகிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். போக முடியலனாலும் மற்றவர்கள் விமானம் பயணம் போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது யாரெல்லாம் நாம யோகம் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஐயா, இப்போ நாம யோகத்துக்கு தனித்தனியாக ஏதாவது பரிகாரம் பண்ணலாங்களா? தனித்தனியாக தாராளமாக பண்ணலாம். இப்போ 27 நாம யோகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த நாம யோகத்துக்கு ஏற்ற மாதிரி சில ஆக்டிவேஷன்ஸ் நம்ம பண்ணணும். இது எல்லாமே நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் வரக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னா பிரீத்தி நாம யோகத்துக்கான நட்சத்திரம் இயக்கம் பரணி. பரணி அப்படின்னா நம்ம அடுப்புன்னு சொல்கிறோம். அப்போ பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க அடுப்பு தானம் பண்ணால் அவங்களுக்கு அந்த நாம யோகம் சிறப்பாக செயல்படும். பரணினா சமோசான்னு அர்த்தம். அப்போ சமோசா வாங்கி யாருக்காவது தானம் பண்ணலாம். பரணி அப்படிங்கிறது யானையை குறிக்கும். ஸோ அப்போ யானைக்கு உணவளிக்கலாம். இப்படி 27 நாம யோகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட இயக்கத்தில் இருக்குது. அது என்ன நட்சத்திரம்னு பார்த்தா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யும்போது இந்த நாமயோகமும் சிறப்பாக செயல்படும். அந்த பரிகாரத்தை மாதம் அந்த நாம யோகம் வரக்கூடிய நாளில் செய்யணும். செய்யும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஐயா, இப்போ யோகி அபயோகிக்கு நம்ம பரிகாரம் பண்ணணுங்களா ஐயா? நிச்சயமாக பண்ணணும். 27 நாம யோகங்கள் தான் யோகி அவயோகியாக நம்ம தனியாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்கம நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா யோகி நட்சத்திரம் பூசம், யோகி கிரகம் சனி. அவயோகி நட்சத்திரம் திருவோணம், அவயோகி கிரகம் சந்திரனாக வருது. அப்போ விஷ்கம்பத்தில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் யோகி செயல்படணும் அப்படின்னாலே அவங்க பேரில் முதல்ல ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், அல்லது நல்ல ட்ரெஸ் பண்ணணும். இப்படி பண்ணாலே அவங்களுக்கு யோகி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த யோகி நட்சத்திரம் எங்கே விலகுதுன்னா காலபுருஷத்துறை 4வது வீட்டில் விலகுது. அதனால் அவங்க அந்த 4ஆம் பாவத்தை இயக்கும்போது அவங்களுக்கு அந்த யோகி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் விஷ்கமநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே முதல் தொழில் அப்படிங்கிறது சில சங்கடங்களையும் நஷ்டத்தையும் கொடுக்கும். தொழிலில் டெவலப் ஆகிறதுக்குள்ளே சில போராட்டங்கள் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவயோகி விழக்கூடிய நட்சத்திரம் காலபுருஷத்துடைய 10வது இடம் மகரத்தில் விலகுது. இவங்க என்ன பண்ணிக்கணும்னா எப்பயுமே வெட்டியான்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக பழங்கள் வாங்கி கொடுக்கறது, ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இட்லி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவயோகியோட தன்மை நெகட்டிவிட்டி குறைஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு அவயோகியோட நெகட்டிவிட்டி பெருசாக நடக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா நாமயோகங்களுக்குமே நம்ம எடுக்கலாம். இப்போ பிரீத்தி நாம யோகத்தில் எடுத்திங்கன்னா அவயோகி நட்சத்திரம் அவிட்டம். ஸோ அது 10வது வீட்டையும் 11வது வீட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது. அப்போ என்ன பண்ணணும்னா அவிட்டம் அப்படிங்கிறது சைன கோலத்தில் உள்ள பெருமாளை குறிக்கும். தக்காளி சாப்பாடு. ஸோ தக்காளி சாதம் தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்படி நாம் அந்த விஷயங்களை எடுக்கணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இப்படி ஒவ்வொரு நாம யோகத்துக்குமே தனித்தனியாக நம்ம பரிகாரங்கள் எடுக்கலாம். அது காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து, பாவங்களோட இணைத்து, கிரகங்களோட இணைத்து தாந்திரிக பரிகாரங்களை மிக சிறப்பாக நிறைய பண்ண முடியும். ஐயா, இதுக்கு தாந்திரிக பரிகாரம்னா வேறு ஏதாவது இருக்குங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் தனித்தனியாக நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் எடுக்கலாம்.
யோகிக்கு தனியாக எடுக்கலாம், அவயோகிக்கு தனியாக எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க வைத்தியதி நாமயோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, வைத்தியதி நாமயோகம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்தோட இயக்கமாக இயங்கும். அப்போ அதுக்கு தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, வைத்தியத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நன்மை நடக்கணும்னா பாத பூஜை அதிகமாக செய்யணும். பாத பூஜை அப்படிங்கிறது கால் பாதம். ஸோ அப்போ கால் பாதத்துக்கு பெற்றோர்களுக்கு செய்யலாம், இல்லை வயசானவங்களுக்கு செய்யலாம், நம்மளோட வயசில் மூத்தவங்களுக்கு, ஒரு குருமார்களுக்கு பண்ணலாம். அப்படி அவங்க பாத பூஜை பண்ண பண்ண அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் நம்ம எப்படிலாம் அதை செயல்படுத்தணும், எப்படிலாம் அதை கடைபிடிக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கும் போது அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஐயா, இப்போ அந்த ஞாபகம் சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? இந்த நாமயோகம் பற்றி 786 ரூபா கட்டணத்தில் ஒரு வகுப்பு எடுக்கிறேன். நவம்பர் 2ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது. 3 மணி நேர வகுப்பு. காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இப்போ விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்தியதி வரைக்கும் 27 நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணணும், யோகிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அவயோகிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், யோகி நட்சத்திரத்துக்கு எப்படி பண்ணணும், அவயோகி நட்சத்திரத்துக்கு எப்படி பண்ணணுன்ட்டு நிறையா பரிகாரங்கள், சூட்சமமான பரிகாரங்களை, தாந்திரிக பரிகாரங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். நன்றி. நன்றி.